கிராமத்தில வீட்டு பின்னாடியே தோட்டங்க. பல வகையான கீரைகளையும் பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட்டு தான். சென்னையில காசு குடுத்து வாங்குனாலும் அந்த டேஸ்ட்டு வரப்போகிறதில்ல. எல்லாம் வாடி தான் இருக்க போகுது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலையில குழி பணியாரம் பண்ணிட்டு கார சட்னி பண்ணியிருந்தேன். தம்பி ஆம்லெட் கேட்டதுனால அவனுக்கு ஒரு ஃபுல் பாயில் போட்டு அவனோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கையோட நம்மளும் சாப்பிட்டுட்டா அடுத்த வேலைக்கு போலாம் அப்படின்றதுனால, ஒரு 5 குழி பணியாரம் வச்சு சிம்பிளா நம்மளோட காலையில பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு சமையலுக்கு போயிட்டேன். லஞ்ச்சு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் துவரம் பருப்போட. அது ஒரு மசியல் மாரி பண்ணிட்டு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணியிருந்தேன் தம்பிக்காக. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் ஷேர் பண்ண முடியல. கொஞ்சமான சாதத்தோட கொஞ்சமா சாப்பிடணுன்னா ஃபஸ்ட்டு கரண்டிய சின்னதா மாற்றுங்க. கொஞ்சமான சாதத்தோட நிறைய கீரை எடுத்துக்கிட்டு, கொஞ்சமா உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு, இன்னைக்கான லஞ்ச் டயட்ட முடிச்சுட்டேன். கொஞ்சம் புதினா துவையல் இருந்தது, அதையும் எடுத்தாச்சு. பாய்ங்க.